வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சற்று முன் நிர்மலா சீதாராமன் திடீர் கைது. முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. அதாவது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறும் இன்றைக்கு தினம் தமிழ்நாட்டின் கோவில்களான ராமர் பெயரில் பூஜைகள் நடத்த தடை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வதந்தி பரப்புவதாக தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கண்டனம் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் கோவில்களில் ராமர் பெயரில் பூஜைகள், அன்னதானம் வழங்க, பிரசாதம் வழங்க தடை விதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியது. இது பெரும் சர்ச்சையாகவும் வெடித்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பிலோ இது பற்றி திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நாளில் பூஜைகள் செய்யவோ, அன்னதான பிரசாதம் வழங்கவோ எந்த தடையுமே விதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் இது தொடர்பான வதந்தி செய்திகள் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இந்த வதந்தியை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து உள்ளார். இதற்கு தமிழ்நாடு அமைச்சர் சேகர்பாபு கடும் கண்டனங்களை தெரிவித்து உள்ளார். அதே போல சேலத்தில் எழுச்சியுடன் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்பவே திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுகிறதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ, அன்னதானம் வழங்கவோ, பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்த தடையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை. முற்றிலும் உண்மைக்கு புறம்பான உள்நோக்கம் கொண்ட பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் பரப்புவது வருத்தத்துக்குரியது என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். அதே போல அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இது குறித்து கூறியதாகவும், இதனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.